முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமில் உறுதியாக நிற்பது கையில் எரியும் நிலக்கரியை பிடித்துக் கொண்டிருப்பது போல உணரப்படும் ஒரு காலம் வரும் என்று கூறினார்கள். அவர்கள் வாழ்க்கை சற்று கடினமாகும் என்று சொல்லவில்லை. மக்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் என்றும் சொல்லவில்லை. அது தீயை பிடித்துக் கொண்டிருப்பதைப் போல இருக்கும் என்று சொன்னார்கள். அதன் அர்த்தம் என்ன? ஒரு காலம் வரும். சரியானதை செய்வதே வலியாக இருக்கும். நேர்மையாக இருப்பது வாய்ப்புகளை இழக்க செய்யும். ஹராமிலிருந்து விலகுவது உன்னை தனிமையாக உணர வைக்கும். அல்லாஹ் சொன்ன வழியில் வாழ வேண்டும் என்பதற்காக மக்கள் உன்னை கண்டு சிரிப்பார்கள், விமர்சிப்பார்கள், அழுத்தம் கொடுப்பார்கள். ஆனால் இதில்தான் அதிசயம். அந்த காலத்தில் இந்த எல்லா வலியையும் தாங்கி தீ போல எரிந்தாலும் தன் ஈமானை விடாமல் பிடித்துக் கொள்கிறவர் 50 சஹாபிகளுக்கு சமமான நன்மையை பெறுவான் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஏன் தெரியுமா? அவர்களின் போராட்டம் 50 மடங்கு கடினமானது. யோசித்து பாருங்கள். உங்கள் நண்பர்கள் தொழாத போதும் நீங்கள் தொழுகிறீர்கள். இச்சையை தூண்டும் காட்சிகள் நிரம்பிய உலகில் நீங்கள் பார்வையை தாழ்த்துகிறீர்கள். எளிதாக கிடைக்கும் ஹராம் பணத்தை விட்டு நீங்கள் விலகுகிறீர்கள். எல்லோரும் கோபப்படு என்று சொன்னபோதும் நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துகிறீர்கள். உலகம் மன்னிக்காதே என்று சொன்னபோதும் நீங்கள் மன்னிக்கிறீர்கள். இதை எல்லாம் அல்லாஹ் பார்க்கிறான். உங்களுக்கு வரும் ஒவ்வொரு அழுத்தத்தையும், உங்கள் இதயம் வலிக்கும் ஒவ்வொரு தருணத்தையும், யாரும் கவனிக்காத ஒவ்வொரு தியாகத்தையும் அல்லாஹ் கவனிக்கிறான். இதனை நினைவில் கொள்ளுங்கள். தீயை பிடித்தால் கை எரியும். ஆனால் ஈமானை பிடித்தால் இதயம் ஒளிரும். அதனால் ஈமானை விடாதீர்கள், ஒருபோதும் தளராதீர்கள் என்று நீங்கள் காட்டும் பொறுமை நபியுடன் நடந்த 50 இஸ்லாமிய வீரர்களின் நன்மையை உங்களுக்கு சேர்த்துக் கொண்டிருக்கலாம். அந்த நன்மை ஒவ்வொரு எரிப்பையும் விட மிகவும் மதிப்பானது.